யார் இவரு? இதுக்கு முன்னாடி இவரை பார்த்ததே இல்லையே. அம்மா, என்னம்மா பண்றீங்க? யாரும்மா இவரு? எதுக்காக இவர் நம்ம கிட்ட பிரச்சனை பண்றாரு? ஏய், நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்றேனா இல்ல நீ என்கிட்ட வந்து பிரச்சனை பண்றீங்களா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி யாருன்னு கேக்குறியா என்ன? போர்க்கி ராஸ்கல். இதோ நிக்கிறானே, இவனதான். அப்பா, இந்த பொண்ணா? அப்போ அந்த பொண்ணுதான் இந்த பொண்ணா? இதான் அவளோட வீடா? அவ அப்பா என் மேல ஏன் கோவமா இருக்காரு? நான் என்ன பண்ணன? நீ உள்ள போமா. அப்பா, அது இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்டா உன் பொண்ணு. இவன் எங்கேயோ போய் ஊர் சுத்திட்டு வருவாளாம், காணோன்னா பழிய என் பிள்ளை மேல போடுவாங்களாம். இவனை கேட்க துப்பு இல்ல, வந்துட்டான். என்னமோ உலகத்துல இல்லாத டீச்சரா. ஏம்மா, பேசாம கிளம்புங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஓ மரியாதையை யாரு கேட்டா? அம்மா, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம், வாங்கம்மா. ஹீராதி, இவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவான். இது நம்ம கேட்டுட்டு வரணுமா? ஏங்க, இதுக்கு முன்னாடி எல்லாரும் இருக்கும்போதே என் பொண்ணை ஸ்கூல்ல கையை பிடிச்சி இழுத்தவன் இவன். என் பொண்ணு தொலைஞ்சா இவன் மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்னது, கையை பிடிச்சி இழுத்தனா? என்ன சொல்றாரு இவரு? எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் வரமாட்டேங்குதே. என்ன சார் சொல்றீங்க? நான் உங்க பொண்ணு கையை பிடிச்சி இழுத்தனா? இதே என்கிட்ட நல்லா மாதிரிலாம் நடிக்காத. அன்னைக்கு கையை பிடிச்சி இழுத்து பஞ்சாயத்து கூட்டினதெல்லாம் மறந்துட்டியா? அன்னைக்கு உன் கையை காலை முறிச்சிருக்கணும், விட்டது தப்பா போச்சு. பிளட்டி ராஸ்கல். அப்பா உள்ள வாங்கப்பா. எதுக்கு முடிஞ்ச பிரச்சனை எல்லாம் இழுத்துட்டு இருக்கீங்க? என் பிள்ளைய பத்தி எங்களுக்கு தெரியும். இவதான் எங்கேயோ போய் ஊர் சுத்திட்டு வந்துட்டு என் பிள்ளை மேல பழைய போடுறீங்களா? முதல்ல இவளை கண்டிச்சு வைங்க, அதுக்கப்புறம் என் பையன்கிட்ட வரலாம். ஆமா, இப்ப மட்டும் இங்க இருந்து நீங்க வெளியே போல, போலீஸ கூப்பிட்டுருவேன். லேடிஸ் ஆச்சே நான் அமைதியா நின்று பேசிட்டு இருந்தா ஓவரா தான் பண்றீங்க. டேய், மோரியாதே உங்க அம்மாவெல்லாம் கூட்டிட்டு கிளம்பு. அப்பா, உள்ள வர போறீங்களா இல்லையா? என்ன பண்றது, உனக்காக பாக்குறேன். உள்ள வாங்க. எதுவும் தெரியாத மாதிரி யாருன்னு கேக்குறியா என்ன? யாரு அவங்க? எனக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு? நான் எதுக்கு அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுத்தேன்? அந்த பொண்ணோட அப்பா ஏன் என் மேல இவ்வளோ கோவமா இருக்காரு? என் மண்டையில இவ்வளோ கேள்வி ஓடிட்டு இருக்கு, ஆனா இதுக்கான பதில் தான் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன தொடர்பு? இதை தெரிஞ்சுக்கலனா என்னால முடியலையே. என்னடா ஆதி, ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. டே, இந்த ஊர்ல எனக்கு ஒரு பொண்ணு தெரிஞ்சிருக்குடா. அவ ஸ்கூல் டீச்சர்டா. ஆக்சிடென்ட்க்கு முன்னாடியே எனக்கு அவளை தெரிஞ்சிருக்கு. ஆக்சிடென்ட் ஆனதுல அவன் ஞாபகமே எனக்கு இல்ல. ஆனா அந்த பொண்ணோட அப்பா நான் அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தேன்னு சொல்றாரா. பஞ்சாயத்துலாம் கூட்டினாங்களாமே. வீட்டுல அம்மா கிட்ட எல்லாம் கேட்டேன்டா, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பழச ஞாபகப்படுத்த வேண்டாம், அதை அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? நீ என்னோட ஃப்ரெண்டு, அதுவும் சின்ன வயசுல இருந்து என்னோட ஃப்ரெண்டு. என் லைஃப்ல என்ன நடக்குது எல்லாம் உனக்கு தெரியும்டா. அதான் உன்கிட்ட கேட்கறேன், என்னடா நடந்துச்சு? யாரு அந்த பொண்ணு? தியா, என்னாச்சு? ஏன் அழுற? சந்தோஷ், ஆதிக்கு என்ன ஆச்சு? ஆதிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல கடைசி 6 மாசம் நடந்த விஷயம் எதுவும் ஞாபகம் இல்லை. அப்போ எங்க கல்யாணம்? சாரி தியா, ஆதிக்கு நீ யாருன்னு கூட தெரியாது. அப்போ என் ஆதி என்னைய மறந்துட்டாரா? சாரி தியா, நீ கவலைப்படாத தியா. எப்படியாவது ஆதிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுற. அவன் கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பான். வேணாம் சந்தோஷ், ஆதிக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். அவருக்கா ஞாபகம் வரட்டும். இல்ல தியா, ஆதிக்கிட்ட நம்ம சொன்னாதான்
அவனுக்கு ஞாபகம் வரும். இல்லை சந்தோஷ், நான் போய் இப்போ ஆதிக்கிட்ட நான் தான் உங்கள் பொண்டாட்டி, என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் நம்ப மாட்டார். ஏன்னா எங்கள் கல்யாணம் ஊரறிஞ்சு நடந்தது இல்லை, அது எனக்கும் அவருக்கும் மட்டுமானது, எங்கள் 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். இப்போ போய் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணினீங்க, நான் தான் உங்கள் பொண்டாட்டின்னு சொல்லி அவர் இதை நம்பாமல் போயிட்டா அதை என்னால் தாங்கிக்க முடியாது. ஏன் ஆதிக்கே, இப்போ நான் யாருன்னு தெரியல, அவர் மறந்துட்டாரு, அதனால தான் என்னை யாரோ மாதிரி நடத்துகிறாங்கன்னு சொல்ல என் மனசு ஏற்றுக்கும். ஆனால் இந்த உண்மையெல்லாம் சொல்லியும் அவர் அதை நம்பாமல் என்னை ஏற்றுக்காம ஒதுக்கிட்டாருன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாது. என் ஆதிக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும், அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் மட்டும் அவர்கிட்ட இந்த உண்மையை சொல்லிடாதீங்க. இல்லதியா, ப்ளீஸ் சந்தோஷ், எனக்காக இதை மட்டும் செய்யுங்க. சொல்லு மச்சான், உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், உண்மையை சொல்லுடா. டேய், என்னடா யோசிச்சுட்டு இருக்க, சொல்லுடா. என்ன மன்னிச்சிடு ஆதி. தியா எந்த உண்மையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டா. எல்லா உண்மையும் தெரிஞ்சும் உங்களை சேர்த்து வைக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். என்ன மன்னிச்சிடு மச்சான். தெரியல ஆதி, நீ யோசிச்சு பாரு, உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு. எனக்கு எதுவும் தெரியலடா. ஓ சரிடா. சரி மச்சான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன். இவன் ஏன் இப்படி பேசிட்டு போறான்? எப்பவும் தெளிவாக தானே இருப்பான். இவன் பேச்சியே சரியில்லையே. எப்பவுமே கலகலன்னு பேசுறவன் இன்னைக்கு ஏன் சோகமா பேசிட்டு போறான்? இவனுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சு அதை என்கிட்ட மறைக்கிறானா? சார், சொல்லு ஜெனிஃபர். சார் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். சப்ஜெக்டில் ஒரு டவுட்டு, அதான் கேட்க வந்தேன் சார். ஓ, இப்போ எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் கிளாஸ்க்கு வரும்போது நீங்கள் உங்கள் டவுட்டை கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே சார். எதுக்கு இந்த பொண்ணு சிரிச்சிட்டு போகிறாங்க? இவர்கிட்ட அவ என்ன பேசிட்டு இருக்கா? சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க, ஒன்றும் கேட்க மாட்டேங்குதே. என்ன மேடம், பிளட் டொனேட் பண்ண போலாமா? நான் பிளட் டொனேட் பண்றதெல்லாம் இருக்கட்டும், அவ உங்ககிட்ட என்ன பேசிட்டு போறா? யாரு? அந்த ஜெனிஃபர். இவ எதுக்கு அதை கேட்குறா? என்ன பேசுனான்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கா. உங்ககிட்ட தான் கேட்குறேன். அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நாங்க ஏதாவது பர்சனலா பேசுவோம். ஓ சரி. ஏய் நில்லு. கையை விடுங்க. முடியாது. விடுங்க. முடியவே முடியாது. ஷோ. எதுக்கு நீ இதையெல்லாம் கேக்குற? சொல்லு, கையை விடுற. நான் சும்மா தான் கேட்டேன், யாராவது பாத்திர போறாங்க. சரி சொல்லு. நான் சும்மா தான் கேட்டேன். என்னடி ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிட்டியா? இல்லடி நீலா, ட்ரெடிஷ்னல்னா ஹாஃப் சாரி போடலாமா? என்னடி எப்ப பாரு ஹாஃப் சாரி, சாரி கட்டுடி. வாடி. ஏய் என்னடி ருசி? நீலா, அது நீ என்ன கலர் சாரி கட்ட போற? நான் கேரளா சாரிடி. ஜெனிஃபர், நீ என்ன கலர் கட்டலான்னு யோசிச்சுட்டு இருக்க. சத்யா, நீ என்ன கலர் சாரி கட்ட போற? நான் இன்னும் டிசைட் பண்ணல. ஏண்டி, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் போட்டு வருவாங்களா இல்லை ஸ்டாஃப்ஸும் போட்டு வருவாங்களா? எல்லாருக்குமே தாண்டி. உனக்கு எப்படி தெரியும்? என் அண்ணன் சொன்னான், அவனே ஏதோ வேஷ்டி சட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். என்ன கலர் டி?
அவர் என்ன கலர் போட்டு வந்தா இவளுக்கு என்னவா தெரியல. ஓ, அவருக்கு என்ன கலர் பிடிக்கும்? அவருக்கு என்ன கலர் பிடிச்சா இவளுக்கு என்னவா? மதியம் என்னன்னா அவர்கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசிட்டு இருக்கா. இப்போ என்னன்னா அவருக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இவளுக்கு என்னதான் பிரச்சனை? ஏண்டி ஜெனிஃபர், போடி நிலா, என்ன எனக்கு அண்ணி ஆகலான்னு ட்ரை பண்றியா? அப்படியெல்லாம் இல்லை நிலா. அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவ்வளோ ஈஸியாலாம் அவன் இம்ப்ரெஸ் ஆக மாட்டான். அவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கே நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அவன் சம்மதிக்கவே இல்லை. கடைசியா ஒரு பொண்ணை பார்த்து ஓகேன்னு சொன்னான். அந்த கல்யாணமும் நின்று போச்சு. இனி எத்தனை வருஷம் ஆகுமோ? மாமா, காலையில எங்க கிளம்பிட்டீங்க? நான் பர்சனல் வேலையா போறேன். நானும் உங்க கூட வரேன் மாமா. சொன்னது காதுல வேலை. பர்சனல் வேலையா வெளியே போறேன்னு சொன்னேன். பரவாயில்ல மாமா, நான் சும்மா உங்க கூட வந்திருக்கேன். வழிவிடு. முடியாது, என்னையும் கூட்டிட்டு போங்க. ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. வழியை விடு. அதான் மாமா சொன்னாங்க, எங்க போனாலும் உங்களை தனியா போக கூடாது, கூட நீயும் போ அப்படின்னு சொன்னாங்க. நீ போய் அம்மாவை கூட்டிட்டு வா. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கறேன். இதோ இப்பவே போறேன். வாங்க அத்தை. எங்க காணோம்? என்ன சித்ரா, எங்க இருக்கா? இங்கதான் தெரிந்தாங்க, காணோம். ஏதா வேலையா போயிருப்பாமா. சரி வீடு. என்ன போய் அத்தையை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு இவர் போயிட்டாரு. மாமா, இந்த சித்ராவை பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியல, பாத்துக்க. என்ன, நம்ம ஆளு வருவாளா? நேற்று நடந்த பிரச்சனையில ஏதாவது அவ அப்பா விடாம விட்டுருவாரோ? வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன அழகு, தேவதை மாறி மின்றா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க? எனக்கு என்ன, நேற்று நடந்த பிரச்சனையில உன் அப்பா ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலையா? இல்ல, நாம எதுக்கு கண்டவங்களுக்கு பயந்து ஒழியணும், நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னாரு. கண்டவங்களா? அப்பா அப்படிதான் சொன்னாரு. ஓ, சரிங்க மேடம், நீங்க கிளம்புங்க. சாப்பிட்டீங்களா? இல்ல, போய் தான் சாப்பிடணும். அப்போ இங்கேயே உட்காருங்க, சாப்பிடலாம். என்னது? உட்காருங்க, சாப்பிடலான்னு சொன்னேன். என்கிட்டயா சொல்ற? இங்க வேற யாரும் இருக்கா? உங்ககிட்ட தான் சொல்றேன். எனக்காக சமைச்சியா? ஆமா, உட்காருங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. மட்டன் பிரியாணியா? ஆமா. உன் வீட்டுல எதுவும் சொல்லலையா? அப்பா காலையில வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு, ஈவினிங் தான் வருவாரு. அதுக்கு வீட்டுக்கே வர சொல்லிருக்கலாமே. ஆ, இல்ல சும்மா சொன்னேன். சரி சரி, சாப்பிடுங்க. யாரு இவ நமக்காக இவ்வளவு பண்றா? எனக்கு நான்வெஜ் அவ்வளோவா சமைக்க தெரியாது, யூடியூப் பார்த்து தான் சமைச்சேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீ யாருன்னு தான் சொல்ல மாட்டே, உன் பேரையாச்சும் சொல்ல ப்ளீஸ். உங்க பேரை திருப்பி போட்டு பாருங்க, என் பேர் என்னன்னு தெரியும். என் பேரு ஆதி. ஆதி. டி ஆ டி ஆ தியா. உன் பேரு தியாவா? ஆமா, உங்க பேருக்குள்ளேயே என் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள தான் நான் இருக்கேன். அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். என்னென்னமோ சொல்ற, ஆனா
நான் கேட்கறத மட்டும் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு பொருளும் கஷ்டப்படாம கிடைச்சா அதோட மதிப்பு தெரியாது. நீங்களே கண்டுபிடிங்க. சரி, நீ வெஜிடேரியன் தானே, அப்புறம் எப்படி எனக்காக இந்த நான்வெஜ் சமைச்ச? நான் என்ன அவ்வளோ ஸ்பெஷலா? எனக்கு நீங்க மட்டும்தான் ஸ்பெஷல். நீங்க மட்டும்தான். ஆனா எனக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நான் என்ன கேட்டாலும் செய்யறா, இது அவளுக்கு பிடிக்காட்டினாலும் செய்யறா, என்னை எந்த பிரச்சனையிலும் மாட்டி விட மாட்டா. நான் அவளை அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இன்னும் சொல்ல போனா என்னால அவ அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கா. நேற்று இவ்வளோ பிரச்சனை நடந்தது, ஆனா அது எதையுமே பெருசு பண்ணாம இன்னைக்கு சாதாரணமா உட்காந்து பேசிட்டு இருக்கா. இவ பண்றதெல்லாம் பார்த்தா ஒருவேளை நானும் அவளும் லவ்வர்ஸா இருப்போமோ?